अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போகிறோம். அதுவும் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வந்து பவுடர் சுகர், பவுடர் பண்ணதுக்கப்புறம் நான் அளந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர், எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்கிது. 1/4 கப் வந்து மில்க் பவுடர், 5 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் வந்து தேங்காய் எண்ணெய், இது நார்மல் தேங்காய் எண்ணெய் தான். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சூப்பராகவே வரும். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் சலிச்சிடலாம். அதுக்காக ஒரு சலடையில் சுகர் பவுடர், கொக்கோ பவுடர், பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து சலிச்சிடலாம். சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ எதில் செட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிலிக்கான் மோல்டு இருக்குது, இதுலேயும் செட் பண்ணலாம். இந்த மாதிரி கடைகள்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் இருக்குது. இது இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக்லேயும் கடைகளில் கிடைக்கிது. இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. நிறைய டிசைன் இருக்குது இதில். இது மதுரையில் வாங்கினேன். போத்தீஸ் இருக்கு இல்லையா, மதுரை போத்தீஸ், அங்கே 4 நம்பர் ரோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு எசன்ஸ் கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு அட்டை வந்து 20 ரூபா. நிறைய டிசைன் இருக்காங்க, அங்கே தான் வாங்கினேன். நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அடுப்பில் சாஸ்பேனில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாக தான் இருக்குது, கொதிக்கலை. அதில் ஒரு பவுல் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடானலாம் அவசியம் இல்லை, லைட்டாக சூடானாலே போதும். கை பொறுக்கிற சூடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூடானே போதும். சலசலன்னு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகலாம் அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விடணும். எல்லாத்தையும் கலந்து விடலாம். கட்டிப்படும், கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. கட்டிப்பட்டுச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் ஷைனிங்காக வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகும் அது செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுதான் பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஸ்பூனால் இதில் சேர்த்துக்கிறேன் நான். இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஈஸியாக செட் ஆயிரும், எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலிக்கான்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், எடுக்க ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். செட் ஆனதுக்கப்புறம் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த செதறி இருக்கு இல்லையா, அதை வச்சு டிஷ்யூ வச்சு துடைச்சிடலாம், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், செட் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரம் ஆச்சு ஃப்ரிட்ஜில். பாருங்கள், வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைன்லாம் சிலிக்கானில் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன், ஃப்ரீசரில் வைக்கல. மிச்சம் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் தான் வச்சேன். பிளாஸ்டிக் இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சேன், இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். இப்படி டேப் பண்ணாலே அது வந்துடும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்.